சக்கரவர்த்தியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய சரித்திரங்களில் பகவான் எல்லாருக்கும் பொதுவானவன். யார் பகவான்கிட்ட பக்தி பண்ணுறார்களோ அவர்களுக்கு பகவான் கிருபை பண்ணுவான். இது பகவானுடைய தன்மை அப்படிங்கிறத விளக்கிற மாதிரி பிரகலாத சரித்திரம் சொல்லப்பட்டது. ஒரு அசுரன்னோ ராட்சசன்னோ பிசாச்சன் பைசாச்சன்னோ ஒரு குரங்குன்னோ ஒரு சண்டாளன்னோ ஒரு பிராமணன்னோ எந்த வித்தியாசமும் பகவானுக்கு கிடையாது. பாவபக்திகா பூகா சோயி ஜோகஜுக சுனஹி பாவே பகத பூலதிய ராம திவானே நிஜ பதவா கோ தேவே व्याध कोनु आचार किया था ध्रुवती उमर तोटी कहम गजेंद्र पटाता विद्या जाति विदुर की कटवी क्या मरधूमि उग्रसेन की सूरत क्या कुब्जाही भारी धन से राम मिलत नहीं ध्याने सुधा ममाजी कहत कबीरा सुर भाई साधो प्रेम मिलत है भक्ति जंतर मंतर लटपट से नहीं राम भजन से मुक्ति सियावर रामचंद्र की जय राधापति कृष्ण चंद्र की जय गौरीपति चंद्रचूड की जय पवन सुत हनुमान की जय 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 सुनो सुनो साधो जी राजा राम का हो. ஒரு ஆச்சரியமான விஷயம் இது. இதை பகவானுக்கு எந்த பேதமும் கிடையாதுன்னு ஒரு பிராமணனா ஒரு ஹிந்துவா சொன்னா நம்புறமோ இல்லையோ, ஒரு கபீர்தாஸ் சொல்றார், ஒரு இஸ்லாமியர் சொல்றார், எனக்காக பகவான் ராமன் அடி வாங்கினான்கிறார். இது மாதிரி எத்தனையோ பக்தர்கள் பகவானுடைய கருணையை முழுமையாக அனுபவித்தவர்கள். அதில் அந்த சரித்திரங்களில் சொல்லிட்டு வரும்போது இந்திரத்யும்னன்னு ஒரு பாண்டிய ராஜா அகஸ்தியருடைய சாபத்தினால யானையாக பிறந்தான். அவர் அவமரியாதைப்படுத்தினான் கர்வத்தினால. நீ மதத்தை அடைஞ்சிருக்கிறதுனால மதமுடைய யானையாக போன்னு சபிச்சார். அவன் 3 மலைகளை உடைய பார்க்கடலில் உள்ள ஒரு வனாந்தரங்களில் காட்டில் பிறந்து குடும்பத்தோட சுத்தரான். அந்த கூட்டத்துக்கே தலைவனா இருக்கான். யானை அப்படின்னா பொதுவாக கூட்டமாக தான் இருக்கும். யானைகளுடைய தலைவன் இருக்கும், அது சொல்றது தான் அது கேட்கும். அது பொதுவாக யானைக்கு மெயின் சத்ரு எதுன்னா சிங்கம்தான். சிங்கத்துக்கு யானைக்கு தான் ஒத்துக்காது பொதுவாக. அதனால இந்த யானையானது எப்படி இருந்தது அப்படின்னா, இதனுடைய வாசனை மலை வாசனையை கண்டு சிங்கம் பயந்து ஓடுமா. எத் கந்தமாத்திராத் ஹரையோ கஜேந்திராக வியாக்ராதயோ வியாழமிருகாஷ்ட கட்காக. அதுக்கு மேலே உள்ள வியாலி, அதுக்கு மேலே உள்ள சரபம், இவைகள் எல்லாமே பயந்துன்னு போகும். அந்த அளவுக்கு பலசாலி. சாதாரண யானைன்னு யானையே சின்ன யானை பெரிய யானை நோஞ்சா குண்டு எல்லாமே பார்க்குறோமோ, இது மகாபலம் பொருந்தின யானை. பொதுவாக ஆண்களுடைய பலத்தை பற்றி சொல்லும்போது யானையினுடைய பலத்துக்கு நிகராக ஒப்பிடுவார்கள். மகாபாரதத்திலேயே பீமனை பற்றி சொல்லும்போது தசநாக அப்படிங்கிறார். நாகம்னா யானை. 10 யானை பலம் உடையவன் பீமன். இதெல்லாம் இன்னைக்கு வர்ணனை இல்லை, அதெல்லாம் வர்ணனை கிடையாது, உண்மை. இன்னைக்கு அந்த அந்த சக்தி நமக்கு யுகாந்தரமானதுனால மாறி போயிடுது. நம்ம அப்பா தாத்தா இருந்தா ஆக்கிருதி ஆரோக்கியம் தெம்பு அது நம்மக்கிட்ட இல்லைங்கிறது நமக்கே தெரியாது. ஒரு 3-4 தலைமுறைக்குள்ளேயே இந்த மாற்றங்களை நாம் பார்க்குறோம்னா, ஆயிரக்கணக்கான வருஷங்கள் முன்னாடி இருந்தவர்கள் இப்படி தான் இருந்திருப்பார்கள் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்?
அப்போ புராணங்கள் என்ன சொல்கிறதோ அதை தான் நம்பி ஆகணும். நாம் அந்த அளவுக்கு பலமாக இருந்திருக்கார்கள். அந்த அளவுக்கு கஜேந்திரனும் பலமாக இருந்திருக்கான். கூட்டத்தோட ஒரு நாளைக்கு அவன் ஜலம் குடிக்க வந்த இடத்துல ஒரு முதல்ல அவன் காலை பிடிக்க, மற்ற யானைகள்லாம் அவனை காப்பாற்ற முயற்சி பண்ண முடியாத போது இவனை விட்டுட்டு போக, அந்த முதலையோடு இவன் போராட, ஒரு நாள் 2 நாள் போராட்டம் இல்லை, 1000 வருஷம் இந்த யானையும் முதலையும் போராடுறது. சமசஹஸ்ரம் யகமன் மஹீபதே சப்ராணயோச்சித்ரமமம் சதாமராஹ. 1000 வருஷம் யானைக்கும் உயிர் போகல, முதலைக்கும் உயிர் போகல, பிடிச்சபடியே நிற்கிறது. இந்த முதல்ல சாப்பிடவும் இல்லை, விடவும் இல்லை, மற்ற யானைகள்லாம் வந்து காப்பாற்றவும் இல்லை. கஜேந்திரனுக்கோ உடம்புல உள்ள தெம்பெல்லாம் அப்படியே குறைஞ்சி போயிடுது. இவனை காப்பாற்றிக்கிறதுக்கு தெம்பு கூட விட்ட இல்லை. இப்போ ஆனால் உயிர் போகல, முதலையும் விடலை. அவன் நினைக்கிறான், ஒன்றும் என்னை பிடிச்சிட்டு இருக்கிற முதல்ல சாப்பிடாதனால அதுக்கு உயிர் போயிருக்கணும், இல்லை நானும் ஒன்றும் சாப்பிடாதனால எனக்கு உயிர் போயிருக்கணும். 2 பேருக்குமே உயிர் போகல, இன்னும் மிச்சம் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? ஒருத்தர் சாகும்போது உயிர் போகாமல் இழுத்துன்னு இருப்பான். அந்த காலங்கள் எல்லாம் பார்த்தேன்னா ரொம்ப நாளாக இழுத்துட்டா என்னமோ குறை இருக்குது, என்னமோ மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லுவா. இதெல்லாம் சத்தியம், இதெல்லாம் சத்தியம். சமீபத்தில் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். ஒரு மாமி கஷ்டப்பட்டு ஒரு சொத்தை சேர்த்தா, அந்த சொத்தை சரியானபடி ஒருத்தட்ட கொடுக்காதனால அந்த மாமிக்கு உயிர் போகலை. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷமாக அந்த மாமி கஷ்டப்பட்டுருக்கான்னா, நான் யோஜனை பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயத்தை கேட்டு இந்த சொத்தை கரெக்டானபடி நீங்கள் கொடுத்துட்டேன்னா அந்த மாமியோட குறை நிவர்த்தி ஆகும்ன. அதே மாதிரியே அந்த மாமி டாக்டரை பக்கத்தில் வச்சுன்னு கை நாட்டெல்லாம் வச்சு அந்த சொத்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு. மறுநாளைக்கு செத்து போய்ட்டு, மறுநாளைக்கு காலமாயிட்டு. ஏன்னா அது மிச்சம் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கும். காலத்தினால உயிர் போகுங்கிறது விஷயம் வேற, அது வேற விஷயம். மனசில் இது மாதிரி இருக்கும். கிராமங்கள்லேயும் சொல்லுவா, நெஞ்சு வேகல்லேம்பா. தனக்கு ஏன் உயிர் போகல? அப்போ யோசனை பண்ணுறான், பூர்வ ஜென்மத்தில் இவன் பகவானை வழிபட்ட அந்த ஸ்மரணை வர இப்போதான் வரது. தான் என்னவா இருந்தோ, எப்படி பகவானை பூஜை பண்ணினோம், அகஸ்தியருடைய சாபத்தை அடைஞ்சு இந்த நிலைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே பிராக்ஜன்மணி அனுசுக்ஷிதம்னு பூர்வ ஜென்மத்தில் பகவானை எப்படி அவன் வழிபட்டானோ ஸ்தோத்திரம் பண்ணானோ அதெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்தோத்திரமாக பண்ணுறான். இங்கே யானை வாயை திறந்து பேசுறதுக்கு அதுக்கு சக்தி கிடையாது. ஆனால் எண்ணம் பேச்சு உலகத்தில் எல்லாருக்குமே உண்டு. பேசப்படுகின்ற மொழிகளாக அது வெளிப்படாமல் இருக்கலாமே தவிர மொழிங்கிறது உண்டு, பேசப்படாத மொழிகள் உண்டு. ஒரு நாயை நாம் கூப்பிட்றோம், ஜவா ஜவா வா, கிட்டக்க ஓடி வர, கொஞ்சம் கவனிச்சு கேட்போம். நான் கூப்பிட்றேன் ஜவாவான்னு, நான் கூப்பிட்றேங்கிறத அதை தெரிஞ்சுட்ட உடனே இவன் நம்மை கூப்பிடுகிறான்னு தெரிஞ்சுதானே வரது. இவன் நம்மை கூப்பிடுகிறான்ங்கிற அந்த எண்ணம் அதுக்கு எந்த மொழியில் வந்திருக்கணும். அது என்ன, தமிழா, இங்கிலீஷா, ஹிந்தியா, என்ன மொழி? அப்போ அதுக்கு ஒரு மொழி இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் மொழி இருக்குது. சப்தமாகவும் இருக்குது, சப்தம் இல்லாமையும் இருக்குது, எண்ணமாகவும் இருக்குது. பேசப்படுகின்ற மொழிங்கிறது சிலது தான். அதுவே எத்தனை சொல்கிறோம் நாம். இவன் அதை அனுசரித்து மனசினால் அந்த பகவானை ஸ்தோத்திரம் பண்ணினத்தை வியாசர் பகவானுடைய அவதாரமாக இருக்கிறதுனால அதை கேப்சர் பண்ணி நமக்கு கொடுக்குறார். அந்த எண்ணங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவன் என்ன பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறான் அப்படின்னா,
பகவான் இன்ன பெயர் இன்ன வடிவம் அப்படின்னு அவன் சொல்லலை. ஓம் நமோ பகவதே தஸ்மை யதயே தச்சிதாத்மனி புருஷாய ஆதிபீஜாய, எல்லாத்துக்கும் காரணமான வஸ்துவை நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். சர்வகாரண வஸ்துங்கிறான். அந்த சர்வகாரண வஸ்துவை அவன் சொல்லும்போது 3 வகையான திருஷ்டாந்தத்தை சொல்கிறான். எதுலேருந்து இந்த உலகம் உண்டாச்சோ, எதனால் இந்த உலகம் உண்டாச்சோ, எதில் இந்த உலகமானது நிலை பெற்று இருக்கோ அப்படிங்கிறான். கவனிச்சு கேட்கணும். எதிலேருந்து உண்டாச்சோ, எதனால் எவனால் உண்டாச்சோ, எதில் நிலை பெற்று இருக்கோ அப்படின்னா இதெல்லாம் வேதாந்த விஷயம். ஒரு பானையை குயவன் பண்ணுறான். அந்த பானை வரத்துக்கு என்ன காரணம்? 2 காரணம். ஒன்று குயவனார், இன்னொன்று மண். மண்ணை எடுத்து குயவன் பானை பண்ணுறான். மண்ணும் ஒரு காரணமாக இருக்குது, குயவனாரும் ஒரு காரணமாக இருக்கார். மண்ணை பற்றி சொல்லும்போது, குயவனாரை பற்றி சொல்லும்போது நிமித்த காரணம் அப்படின்னு சொல்கிறது. மண் மூல காரணம், குயவனார் நிமித்த காரணம். இது மாதிரி இந்த உலகம் உண்டாரத்துக்கு பகவான் என்ன காரணமாக இருக்கான்? மண்ணு மாதிரி இருக்கானா, குயவனார் மாதிரி இருக்காரான்னா 2 காரணமாகவுமே பகவான் தான் இருக்கான். மூல காரணமாகவும் அவன் தான் இருக்கான், நிமித்த காரணமாகவும் அவன் தான் இருக்கான். அப்படின்னா உபாதான காரணமாகவும் அவன் தான் இருக்கான், நிமித்த காரணமாகவும் அவன் தான் இருக்கான். நிமித்த காரணம் குயவனா, உபாதான காரணம் மண்ணுங்கிற பொருள் எடுத்துருக்கான். அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தை பகவான் படைக்கும் போது ஒரு மண்ணுன்னு ஒரு பொருள் எடுத்துட்டு பகவான் குயவனார் மாதிரி இந்த உலகத்தை உண்டாக்கினார்னா அடுத்தது ஒரு கேள்வி வரும். இந்த மண்ணுங்கிற பொருளை யார் படைச்சான்? அது எப்படி உண்டாச்சு அப்படின்னு. அப்படி இல்லை, 2ம் ஒரே காரணம் அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு சிலந்தி வலை கட்டுறது, 8 கால் பூச்சி வலை பின்னுறது, அந்த வலைக்காக தனியா எங்கேருந்து ஒரு பொருளை கொண்டு வரதா என்னது? அது வாயிலேருந்தே தான் நூலை விடுறது. அது வாயிலேருந்து நூலை விட்டு வலையை பின்னி அதில் அது தங்கிறது. அது மாதிரி பகவான்கிட்டேருந்து இந்த பிரபஞ்சம் உண்டாகி அந்த பிரபஞ்சத்துக்குள்ளேயே பகவான் அந்தராத்மாவா தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிசத்து ததனு பிரவிஷ்யா அப்படிங்கிறார். அதை படைச்சு அதற்குள்ள அனுப்பிரவேசம் பண்ணி அதை சலனப்படுத்துகிறான் பகவான் தான். இப்போ இது ஒரு விஷயம். இதெல்லாம் பியூர் அத்வைத்தம். பாகவதன் சொல்றதே துவைத்தம் இல்லைஞ்ச, ஒரே காரணம்தான். இதில் இன்னொரு அடுத்த ஒரு கேள்வி வரும். இது ஒரு பொருள் இன்னொரு பொருளாக ஆகும்போது அதில் டிஃபரண்டான உற்பத்தி இருக்கு. ஒரு விதையை பூமியில் போடுறோம் நாம, சீடு, அது ஒரு மரமாக இருக்கு. அதுக்கு காரணமான விதை என்னாச்சு? அதுதான் மரமாக இருக்கு. ஆனால் விதைங்கிறது அழிஞ்சு போயிடுது. இதுக்கு நல்லா கேட்டுக்கோங்க, இதை மனசில் வச்சுக்கோங்க. ஒரு அம்மா ஒரு குழந்தைய பெக்கிறா, குழந்தைய உண்டாக்குறா. உண்டாக்கின அம்மாவும் இருக்கா, உண்டான குழந்தையும் இருக்கு. முதல்ல நான் சொன்னத அந்த மரத்தில் உண்டாக்கின விதை அழிஞ்சு போயிடுத்து, உண்டான மரம் மட்டும்தான் இருக்கு. எதுலேருந்து அந்த மரம் வந்ததோ அதுக்கு மூலமான விதை நாசமாயிடுது. இங்க அம்மா அப்படியே இருக்கா, குழந்தையும் அப்படியே இருக்கு, மூலமும் இருக்கு, உண்டானதும் இருக்கு. ஒரு பாலை காய்ச்சி உரல் ஊற்றி தயிர் கடைஞ்சி வெண்ணெய் இழுத்து நெய்யா நாம காய்ச்சும் போது பால், தயிர், வெண்ணெய், நெய்யின்னு 4 நிலையை அடைஞ்சாலும் ஒரே பொருள் 4 விகாரத்தை அடையிறது, 4 மாறுபாட்டை அடையிறது. அந்த பால் தான் இந்த வெண்ணெய்னாலும். இப்போ பால் இருக்கும், அங்கே
இல்லை. மூணு வகையான சிருஷ்டியை சொல்கிறேன் வேணாம். பால் நெய்யாக இருக்கு, அப்போ விகாரத்தை அடைஞ்சிருக்கு. பால் தான் நெய்யாக இருக்கு, ஆனால் பாலோட வடிவம் இல்லை. விதை மரமாக இருக்கு, விதை நாசமாக எடுத்து மரம் இருக்கு. தாய் குழந்தையை பெக்கும்போது தாயும் இருக்கா, குழந்தையும் இருக்கு. இந்த 3 விதமான டைப் சிருஷ்டியில பகவான் இந்த பிரபஞ்சமாக ஆகிறான். உலகமே அவன்தான்னா என்ன மாதிரி? பால் நெய்யான மாதிரி பகவான் உலகம் ஆகிறானா? விதை மரமான மாதிரி பகவான் ஆகிறானா? தாய் குழந்தையா இருக்கா மாதிரி ஆகிறானா? மூணுமே இல்லை. அப்புறம் நிர்விகார வஸ்துன்னு சொல்றது பிரம்மத்தை. விகாரமே அடையாதவன்கிறது. பிரம்மம் பிரம்மமாவே இருக்கு, பிரபஞ்சமா இருக்கு. எப்படி சார்னா புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு தங்கத்தை எடுத்து மோதிரம் பண்றோம், மோதிரம்னு சொல்றோம். அந்த மோதிரத்தை உருக்கிட்டா தங்கமா போயிடும். காயின் எடுத்து மோதிரமா பண்றோம், கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாத்தையும் போட்டு உருக்கி காயினா பண்ணிடுறோம். முன்னாடியும் தங்கமா இருந்தது, மோதிரமாச்சு, தங்கமாச்சு. மோதிரமா இருக்கும்போது அதுல ஏதாவது மாற்றம் இருக்கான்னு? தங்கமா தான் இருக்கு. மோதிரமா பண்ணினா இது தங்கமா இருக்காது, இது செப்பா போயிடும், இது வெள்ளியா போயிடும், இது இரும்பா போயிடும் அப்படின்னு சொன்னா நம்ம மோதிரம் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அது தங்கம் தங்கமாவே இருக்கும் அப்படிங்கிறத மோதிரம் பண்றோம். நாம் வேண்டாங்கும் போது திருப்பி தங்கமா பண்ணிக்கிறோம். இப்ப 3 நிலையிலையும் 3 காலத்திலையும் தங்கம் தங்கமாவே இருக்கு. தங்கமா இருக்கிறதே இருந்தது, மோதிரமா பண்ணினப்புறமும் தங்கமா இருக்கு, அழிச்சப்புறமும் தங்கமா இருக்கு. இதுக்கு திரிகாலம்னு பேரு. இந்த திரிகாலத்திலையும் சத்தியமானதை தான் சத்தியம்னு சொல்ல முடியும். பிரகிருதிங்கிறது மோதிரம் மாதிரி ஒரு வடிவம். இந்த மோதிரம்ங்கிறது உண்மையா, தங்கம்ங்கிறது உண்மையா? அதுல தங்கம்ங்கிறது தான் உண்மை. மோதிரம்னு சொல்றேன்னா நீ சொல்ற, மோதிரம்னு நீ சொல்ற, ஒரு வடிவத்தை நீ கல்பிக்கிற. அது மாதிரி சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படிங்கிறது. பிரம்மன் தான் சத்தியம் அப்படிங்கிறது. கண்ணுக்கு தெரிகிற இந்த பிரபஞ்சத்தை எப்படியா மித்தியன்னு சொல்ல முடியும், பொய்ன்னு எப்படி சொல்ல முடியும்னா இப்போ நான் சொல்ற மாதிரி தான். மோதிரம்ங்கிற ஒரு சப்தத்துக்கு என்ன பொருள், அதுதான் இந்த கேள்வி. மோதிரம் அப்படின்னு சொல்றமே அந்த சப்தத்து அது சத்தியமானதா அப்படின்னா இல்லை. இப்ப அந்த வடிவத்தில் இருக்கே தவிர அதுல உண்மையில என்ன இருக்குன்னா தங்கம் தான் இருக்கு. அது மாதிரி சர்வம் பிரம்மமயம். சதாசிவம் பிரம்மேந்திரான்னு சொல்றாங்க, அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் சர்வம் பிரம்மமயம். எல்லாம் பிரம்மமயம் பிரம்மமயம் அப்படிங்கிறாரு. இதைத்தான் அவன் சொன்னான். இப்படி அவன் சொன்னதுனால எல்லாத்துக்கும் மூல காரண வஸ்துவான பரமாத்மாவை பற்றி அவன் ஸ்தோத்திரம் பண்ணினத்தினால ஆதி மூலமேன அவன் கூட்டான்னு சொல்றது. மற்ற தெய்வங்கள்லாம் இவன் பண்ணின ஸ்தோத்திரத்தை பார்த்துட்டு இவன் நம்மளை சொல்லலைன்னு விலக எல்லாத்துக்கும் மூல காரணமான பரமாத்மா சந்தோமயேன கருடனேன்னு வேதமாகிற கருடன் மேல பகவான் கிளம்பி வரான். வேதம் தான் கருடன், அதனால தான் கருட வாகனம் ரொம்ப ஸ்பெஷல். உற்சவ காலங்களில் 10 நாள் உற்சவம்னா கருட சேவையை விட்டுற மாட்டா யாருமே. மற்ற உற்சவங்களை பார்க்கலைனாலும் கருட சேவை பார்க்கணும்னு வருவா. அது மாதிரி சிவன் கோவிலில் போய் பார்த்தேன்னா ரிஷப வாகனம் பார்க்கணும்னு வருவா. 10 நாள் கபாலீஸ்வரர் உற்சவத்தில், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் உற்சவத்தில் எத்தனையோ வாகனம் உண்டு. கல்பக விருட்சம் உண்டு, காமதேனு உண்டு, ராவணனே ஒரு வாகனமாக இருப்பான். இதெல்லாத்தையும் தாண்டி ரிஷப வாகனம்ங்கிற அன்னைக்கு வருவான். அன்னைக்கு பார்த்துடணும் பகவானே. ஏன்னா
அங்கே தர்மோவை ரிஷரூப திருக்கு அப்படின்னு தர்மமே ரிஷபமாக இருக்குங்க. இந்த வேதமே கருடனா இருக்கு. வேதம்தான் பரமாத்மாவை தாங்கி வரது. வேதம் சொல்லலைன்னா பரமாத்மாவை நாம் அறியவே முடியாது. வேதம்தான் நமக்கு பரம்பொருளை காண்பிச்சு கொடுக்கறது. வேதம் சொல்லல அப்படின்னு சொன்னா பரம்பொருள்னு ஒன்று இருக்குன்னே நாம் புரிஞ்சுக்க முடியாது. மிருகம் மாதிரி இருந்திருப்போம் நாம். அதனால வேதம் மாதா, அம்மா. அம்மா சொன்னதானே அப்பா தெரியும். அது மாதிரி தர்மம், தர்மத்தினுடைய மேல பகவான் இருக்கான். தர்மத்தை அதனால தான் சிவகோவிலில் ஒரு ஸ்பெஷல் இல்லைன்னா அந்த நந்தியோட 2 கொம்போட இடுக்கு வழியா சிவனை பார்ப்பான். நந்தியோட காதிலவே சொல்லுவோம் நாம. அப்படின்னா என்ன? தர்மத்தின் மூலமாக சிவனை பார்க்கிறோம். அதனால தான் அந்த பாராளுமன்றத்தில் செங்கோல்ல நந்தி வைக்கிறது. ரொம்ப பேர் நினைச்சுருக்கா இது சோழராஜன் சைவன் அதை கொண்டு வச்சிருக்கா, இது வைஷ்ணவர்கள். இதில் நிறைய நாமே நமக்குள்ள குளறுபடி பண்ணிக்கிறோம். அதனால சொல்கிறேன், இந்த சைவம் வைஷ்ணவங்கிறதெல்லாம் சித்தாந்தமாக மாறினது பிற்காலத்தில் தான். வேதங்களில் எல்லா தெய்வத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா தெய்வங்களுடைய வழிபாடும் வேதங்களில் இருக்குது. இஷ்ட நிஷ்டைங்கிறது எல்லாருக்குமே உண்டு. இந்த தெய்வத்தை ரொம்ப பிடிக்கும் எனக்கு, இந்த தெய்வத்தை ரொம்ப பிடிக்கும்னு தனித்தனியாக சொல்லலாம். ஆனால் வேதம்ங்கிறது எல்லா தெய்வத்தை பற்றியும் பேசுறது. எல்லாம் பரமாத்மாவோட வடிவங்கள்னு சொல்றது. பரமாத்மாவோட வடிவங்கள். அதனால தான் பர்திருஹரி அப்படிங்கிற ஒரு பெரிய மகான் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் பரமேஸ்வரனா இருக்கட்டும், ததாவி பக்தி தருணேந்து சேகரே, பரமேஸ்வரனுக்கும் சிவபெருமானுக்கும் நாராயணனுக்கும் பேதம் கிடையாது.